இந்த காட்சியை பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் ஒரு அற்புதமான காட்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. பணம் கட்டும் அந்த மாதிரி நான் இப்போ பணம் இப்போ உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆளுங்க தான் முக்கியம். எங்கன்னாப்பா பசங்களாம் இப்போ அடுத்த ட்ரிப்பு பிளான் வந்து லடாக் போகலாம் தான் ஐடியாவில் இருக்கிறோம். லடாக்கா? ஆமா, இவரையும் கூட்டிக்குவேன். நான் பசங்க வந்து ரெடியாக இருங்க. பரவாயில்ல. ஒரு ஆளுக்கு 50 நேரம் செலவுனும் கவலை இல்லை. அல்ல நீங்களே போட்டுக்குவீங்க? போட்டுக்குவேன். அவங்களுக்கு திருப்தியா இருக்கணும் கூட்டு போற ஆளுக்கு. எல்லா செலவும் இன்னொரு நோட்டை கட்டு வச்சுக்குவேன். அது சாப்பிட்டு வேற மாதிரி இருக்கும், நல்லா மொத்தமா நல்லா இருக்கும், கோட்டு மாதிரி இருக்கும். இவங்க ஒரு பட்டன் வச்சிருப்பேன். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் வெளியே வரும். ஒரு ஆளுக்கு பட்டன். இப்போ ஹோட்டல் போனீங்க 5000 ரூபா ஆச்சுன்னா 10 டைம் இப்படி அழுத்திங்க. ஜோப்புல கை வரதெல்லாம் கை வேறெல்லாம் வழி எடுக்கும். அதனால பட்டன் டக்கு 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 டக்குன்னு அப்படி அழுத்த அப்படியே வந்து இப்ப இது வந்துச்சு பாத்தீங்களா? கரெக்டா இருக்குதா? இது தெரிஞ்சுங்களா? வந்து பாத்தீங்களா? இது தெரிஞ்சிட்டீங்களா? என்னண்ணா அது? ரேஷன் கடிக்கா? சரி சரி சரி, நான் போயிட்டு வாங்க. அத்தை டென்ஷன். என்னண்ணா அது? ரேஷன் கடிக்கா? ஐயோ, ரேஷன் கடைக்கு போய். சரி சரி சரி, நான் போயிட்டு வாங்க. அத்தை டென்ஷன். பெரிய சொல்லையா போச்சு. ரேஷன் கடிக்கா? உண்மையிலேயே சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சு போச்சுங்க. சரி சரி சரி, நான் போயிட்டு வாங்க. இதை பார்த்த பிறகு உங்களுக்கு சிரிப்பு வச்சா வரலன்னு சொல்லிட்டு கீழே கருத்து வச்சுட்டு போங்க. உண்மையிலேயே எனக்கு வயிறு வலிச்சு. இவங்க ஒரு பட்டன் வச்சிருப்பேன். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் வெளியே வரும். வந்து பாத்தீங்களா? இது தெரிஞ்சிட்டீங்களா? என்னண்ணா அது? ரேஷன் கடைக்கு போற ரேஷன் கடிக்கா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சகுபரின் குரலும் இருக்கும், அதுதான் சகுபர் வாய்ஸ்.